அப்பனே முருகா எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. வா. கொஞ்சம் பொறுத்துக்கமா. உனக்கு வழி வந்த உடனே மச்சானுக்கு போன் பண்ணிட்டேன். இன்னும் அவர் புறப்பட்டு வந்துட்டு இருப்பாரு. நிச்சயமா அவர் வந்து வரல. இப்ப பிரசவத்துக்கு வந்திருக்கிறது செல்வபுர ஜமீன் பூபதி ராஜாவோட மனைவி, என்னோட சிஸ்டர். தலைப்பிரசவம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு ஏற்படுக்கிறது வாட் பெயின் தான். எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம். எங்களால முடிஞ்சதை நாங்க செய்வோம். ஜமீன்தார் கண்டிப்பா வந்துருவாரு இல்லையா? வந்துருவோம். சரி. ஹலோ. கார் லாரி மோதல், கோடீஸ்வரர் ராஜேந்திர பூபதி மரணம்னு இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர்ல வரும். ஆஸ்பத்திரியில இருக்க எங்க அக்காவுக்கு இந்த செய்தி போய் சேர்றதுக்குள்ள நான் சொன்னதை நீ செஞ்சிரு. பணம் எறிய வேண்டிய இடத்துல 2 பணம் தான் எரியுது. காரியத்தையே கெடுத்துட்டேடா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப வருஷமா வாரிசே இல்லாத உங்க மச்சான் ஒருவேளை தனக்கு குழந்தையே பிறக்காம போயிடுச்சுன்னா தன் மனைவிக்கு அப்புறம்
இந்த சொத்து பூரா ஆறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு தான் சேரணும் இந்த உயில் எழுதியிருக்கார். வச்சிருவானுங்களே ஒன்னா கோயில் ஒருத்துக்கு எழுதி வச்சிருவானுங்களே. சார் மேல சொல்லுங்க. நல்ல வேலை, இப்ப அதுக்கெல்லாம் ஒரு அவசியம் இல்லாம போயிடுச்சு. சாகிறதுக்கு முன்னால அவங்க ஒரு வாரிசு பெத்து போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும் அதுக்கு கார்டினா இருந்து இந்த சொத்தையும் அந்த வாரிசையும் பராமரிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா இப்ப அந்த குழந்தைக்கு ரத்த சம்பந்தமா இருக்கிற ஒரே உறவு நீங்க தான். இத நான் சொல்லல, சட்டபூர்வமான இந்த உயில் சொல்லுது. வக்கீல் சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஒண்ணு இல்ல, ஒருவேளை இந்த குழந்தைக்கு பேதி, ஜுரம், கக்குவான், இருமல் வந்து இடையிலேயே பொட்டுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்குங்க. அப்ப இந்த சொத்து லம்பா எங்க போய் சேரும்? அப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆறுபட வீடு முருகனுக்கு தான் சேரணும்னு இதுல இருக்கு. தெரிஞ்சது போ ஐயா. அப்புறம் நீங்க முருகனை தேடிக்கிட்டு மலைக்கு மலை தாவிக்கிட்டு பரிவட்டத்தை தலையில சுத்திக்கிட்டு பஞ்சாமிரத்தை நக்கிக்கிட்டு தான் அலையணும். அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. மிஸ்டர் தம்பிதுரை, இன்னையில இருந்து அந்த கார்டியன் பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க. அதுக்கான பத்திரத்தை நான் ரெடி பண்றேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். ஏன்டா என்ன குழந்தை அழுகுது? பசி தாங்க முடியாம அழுதுங்க. பாலை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? பசும்பாலை கொடுத்து பார்த்தங்க, தாய்ப்பால் ஏன்பா விஸ்வா, குழந்தையோட அம்மா தான் செத்துட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி தாய்ப்பால் கிடைக்கும்? அது இந்த பச்சை குழந்தைக்கு எப்படிங்கயா தெரியும்? அதுக்காக தெரு தெருவா அம்மா பால் பிச்சை எடுக்க சொல்றீங்க? முடியும். யோ கணக்கு, காசை விட்டறிஞ்சா எந்த பிச்சைக்காரியா இந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு போறா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை உயிரோட இருக்கணும். நீ என்ன செய்ய ஏது செய்யும்? இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க உடனடியா ஒரு பொம்பளைய கூட்டிக்கிட்டு வர்றேன். முருகா, முதலாளி, கஷ்டப்பட்டு தேடி இந்த அம்மாவை கொண்டாந்து இருக்கிறேன். அவங்க பால் கொடுத்து முடிஞ்ச உடனே பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. 3 மாசமோ 6 மாசமோ தினமும் வந்து பால் கொடுத்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு போச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல குட்டி ராஜா சக்திவேல் என்னைய விட்டு பிரியறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் தம்பிதுரை, என்ன சொல்றீங்க? அவன் இந்த மண்ணை விட்டே போக போறான். ஐயா, புரியல? சக்திவேலுக்கு இனிமே ராஜபோக வாழ்க்கை தான். அவனை லண்டனுக்கு அனுப்பி வைக்க போறேன். லண்டனுக்கு குழந்தைய அனுப்பிச்சு படிக்க வைக்க போறாருன்னா நம்ம தம்பிதுரை ஐயா எவ்வளவு விசுவாசமான ஐயாவா இருக்கணும். எனக்கு புல்ல இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல கணக்கு, லண்டன்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட வீட்டுல தான் தங்கி வளர்ந்து சின்ன ஜமீன்தார் படிக்க போறார். லண்டன்ல சின்ன ஜமீன்தார கூடவே இருந்து கவனிச்சுக்க. இந்த ஜமீனுக்கு விசுவாசமான ஊழியனா, ஒரு சகோதரனா, ஒரு நல்ல மனுஷனா இருக்கவனா பார்த்து அனுப்ப போறேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம விஸ்வம் தான். லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த காட்டு பங்களா கூட்டு வரி என்ன? உனக்கும் இந்த குழந்தைக்கும் டிக்கெட் கொடுக்கறதுமே இங்க தான். இங்க இருந்து எத்தனை பேரை நான் லண்டனுக்கு அனுப்பியிருக்கேன் தெரியுமா உனக்கு? ஓ, நட. ஏப்பா தள்ளுறேன்? ஓப்பா. ஐயா, டிக்கெட் வாங்கிட்டீங்களா? ஓ, லண்டனுக்கா? உனக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த காட்டு பங்களா தான்டா லண்டன். ஐயா, என்ன சொல்றீங்க? இதுக்கே நீ இவ்வளவு ஆச்சரியப்படுறிய? இந்த ஜமீன் சொத்துக்காக எங்க அக்காவையும் மச்சானையும் நான் தான்டா. ஒரே கல்ல 2 மாங்காய். ஒரு மாங்காய் சொத்து, இன்னொரு மாங்காய் குழந்தை. கல்யார் தெரியுமா? நீதான். ஐயா, இது அநியாயங்க. ஏய், கல்லெல்லாம் பேசக்கூடாது. டேய், நான் ஏன் உன் நாக்க அறுத்தேன் தெரியுமா?
உனக்கு ஏற்கனவே எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இனிமே பேசவும் கூடாது. அதுக்குத்தான் இதே மாதிரி ஒண்ணும் தெரியாம அவனை நீ வளர்க்கிற. மேஜர் ஆகிற வரைக்கும். குழந்தைய குழந்தைய கொடுக்க மாட்டேன். அடடா